உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட். கேஷ் ஃபார் கோல்ட். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த 3 மாநிலமும் நாசமாக போகுது அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு கூட்டத்தொடரில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய எம்பிஸ் அப்படி தான் சொன்னாங்க. இதுக்காகவே மத்திய அரசாங்கம் 7000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க குற்றம் சாட்டினாங்க. இப்போ எதுக்காகப்பா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர கல் தான். அந்த கல்லை வச்சு தான் சைனா இந்தியா உட்பட நிறைய நாடுகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு சாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கல்லை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற நிறைய விதிமுறைகள்லாம் அவங்க மாற்றினாங்க. கரெக்டாக? இப்போ அந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பஜாஜ், டிவிஎஸ் இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நாங்கள் எங்களோட ப்ரொடக்ஷனில் பெரிய பிரச்சனை ஏற்படுது, இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும்னா எங்களோட குவாலிட்டியே காம்ப்ரமைஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த கல் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் 2050 இருக்கோம், மற்ற நாடுகள்லாம் பாருங்கள் நீங்கள் என்ன டகர டப்பாவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா அவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. சைனாவே இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா இந்தியா நாங்கள் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க ஆந்திரா, தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்க. அப்படி இந்த கல்லில் என்ன இருக்குது? இந்த கல் மூலமாக சைனா எப்படி உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்த கல் எடுக்கிறதுல என்னென்ன சிக்கல் இருக்குது? இந்த கல் எடுக்கிறனால பல நாடுகள் அழிவுகளை சந்திச்சிருக்கு. அப்படி என்ன அழிவுகள் அந்த நாடுகள் சந்திச்சு? இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அது என்ன மந்திரக்கல்லுங்கிறத சொல்லிடலாம். இப்போ மெட்டல் ஓர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நிறைய உலோகங்கள் சேர்ந்த கலவையான ஒரு பாறையை தான் மெட்டல் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பிட்டு ரேர் எர்த் மெட்டல் ஓர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நிறைய உலோகங்கள் நமக்கு தெரியும், அதில் குறிப்பிட்டு ஒரு 17 உலோகங்கள் தான் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 17 உலோகங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்பம்லாம் இயங்கணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம சாதாரணமாக ஃபோனில் ஆரம்பித்து விண்மில்லு, சோலார் பேனல்ஸு, ஹெலிகாப்டர்ஸு, அப்புறம் ஆர்மியில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அதுக்கப்புறம் இந்த டெஸ்லாவுடைய அந்த கார்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள்ல அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் வேலை செய்யணும் அப்படின்னாலும் அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை உருவாக்குறதுமே இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை வச்சு தான். இப்போ இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் சைனா அவங்கள பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மெட்டல்ஸ் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது ஏன்னா சைனா இந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஆயுதமாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸில் அதிகமான அளவு சைனா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மயான்மர்லேயுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் சைனாவோட தான் இருக்குது. ஸோ அதுவுமே சைனா கீழே தான் வரும். அப்படி பார்த்தா மீதி இருக்கக்கூடிய நாடுகளில் பூத கண்ணாடியை வச்சு தேடுற அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இந்த ரேர் எர்த் மெட்டலை ப்ரொடியூஸ் பண்ணவும் செய்கிறாங்க, மைன் பண்ணவும் செய்கிறாங்க, ப்ராசஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இந்த சைனா இந்த ரேர் எர்த் மெட்டல் இண்டஸ்ட்ரியில் ஜியோ மாதிரி ஒரு மோனோபோலியை உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்குனனால நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நாங்கள் ரேர் எர்த் மெட்டல்ஸை உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சைனா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மொத்த நாடுகளும் அவங்களோட டெக்னாலஜி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அதுக்கான ட்ரெய்லராக தான் நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன்ல, 2025 அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸில் ஒரு 5 மெட்டல்ஸ்க்கான எக்ஸ்போர்ட்டை சைனா லிமிட் பண்ணுறாங்க. அப்படி லிமிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம பஜாஜ் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொடக்ஷனில் 50% நம்ம குறைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி சைனா பண்ணுறதுனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்படும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ அதை வச்சு தான் நம்ம மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸே தயாரிக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம பிரவீன் ப்ரோ சொன்ன மாதிரியே சைனா தான் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்குனா 91% அவங்ககிட்ட இருந்து தான் உலகம் முழுக்கவே அது போகுது. அப்போ அதில் அவங்க கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனை. இப்படி இருக்கிறப்போ நம்ம இந்தியாவில் இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட லிஸ்ட் எடுத்திங்கன்னா டாப் 5ல் நம்ம இந்தியா தான் இருக்குது. அப்போ நம்ம இந்தியாவிலே இதை மைன் பண்ணி எடுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே தான் சிக்கலே இருக்குது. ஏன்னா சைனா இதை அவங்க நாட்டில் எடுக்க ஆரம்பிச்சிலேருந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. அவங்களுக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்தியாவில் மைன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது எல்லாமே 1986 தான் தொடங்குது. சைனா அப்போ தான் ப்ராஜெக்ட் 863 கூடிய ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது 1986 வருஷத்தில் 3வது மாதம், அதாவது மார்ச் மாதத்தில் லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால 863 கூடிய நம்பரை அதுக்கு கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஏரோஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிலிட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் டாப்பாக இருந்தது ரஷ்யா, மேனுஃபேக்சரிங் ஜப்பான், இப்படி வேறு நாடுகள் தான் டாப்பாக இருந்துச்சே தவிர சைனா எந்த இடத்துலையுமே டாப்பாக இல்லை. ஸோ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லா இடங்களையும் டாப்பாக மாறணும். அதுக்கான பிளான் தான் ப்ராஜெக்ட் 863. அதுபடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எந்தெந்த டெக்னாலஜியில் அவங்க வீக்காக இருக்காங்களோ அதுக்கான ப்ரொஃபஷன் அவங்களோட நாட்டில் இல்லாட்டி
பக்கத்து நாட்டுகள்லேருந்து கூப்பிட்டு வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்க வச்சாங்க. புதுசாக நிறைய இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணாங்க. R&D நிறைய பண்ணாங்க. இதில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, அப்போந்தான் சைனாவில் வந்து நிறைய ரேர் எர்த் மெட்டல் இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு. ஃப்யூச்சரில் ரேர் எர்த் மெட்டலுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட போகுதுங்கிறத வந்து அவங்க கணிச்சிருந்தாங்க. அதுபடி இந்த மெட்டீரியல் மொத்தத்தையும் தங்களோட கையில் எடுத்துக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கான காய்களை 1990களிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சைனாவில் பார்த்தீங்கன்னா அப்போ ரேர் எர்த் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே இல்லை. யூரோப், ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகளில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அதிகமான மானியம், அதுக்கப்புறம் அதிகமான சலுகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து எங்கள் நாட்டில் வந்து தொழில் செய்ய வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அழைக்கிறாங்க. இது போக சைனாவில் வந்து லேபரும் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அங்கே எல்லாருமே மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மூவ் ஆக அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அவங்களால ரொம்ப கம்மியான விலையிலேயே ரேர் எர்த் மெட்டலை உருவாக்க முடியுது. அதனால் சீப்பஸ்ட் ப்ரொடியூசராக சைனா மாறுறாங்க. இது போக நிறைய இடங்கள் R&D பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி அப்டேட் பண்ணுறது மூலமாக சைனா கம்மியான காஸ்ட்லேயே நல்ல பியூரிட்டியான ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்லாம் அவங்களோட காம்பீட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அழிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழிஞ்சதுனால சைனா இப்போ மோனோபோலியாக வந்து நிற்கிறாங்க. இப்படி பண்ணி தான் 91% அவங்களே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மோனோபோலியாக மாறிட்டாங்க. எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. இதில் என்ன சிக்கல் இருக்குது? இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த ரேர் எர்த் மெட்டல் ரேர்லாம் கிடையாது. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி துகள் பூமியிலேருந்து எடுத்திங்கன்னா அதில் 1-2 துகள் வந்து கோல்டு இருக்கும். ஆனால் இந்த ரேர் எர்த் மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 லட்சம் துகள்லேயே ஒரு 200க்கு மேலே வந்து ரேர் எர்த் மெட்டல் அவைலபிலிட்டி அதிகமாகவே இருக்கும். ஆனால் சிக்கல் எங்கே இருக்குன்னா, இந்த ரேர் எர்த் மெட்டல் வந்து தனியாக கிடைக்காது. இப்போ ஒரு துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல மெட்டல்ஸ் கலந்துருக்கும். ஒரு 5-6 ரேர் எர்த் மெட்டல் மொத்தமும் ஒரே இடத்துல இருக்கும். சில இடங்களில் 10 மெட்டல்ஸ் கூட ஒன்றா இருக்கும். இது போக இன்னொன்று என்னென்னா, அது ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகி இல்லாமல் கொஞ்சம் பரவலாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ நிறைய இடங்களை ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சமாக கிடைக்கும். இந்த மாதிரி சில சிக்கல் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு இடத்துல ரேர் எர்த் மெட்டல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ஒரு கெமிக்கல்ஸை கலைப்பாங்க. அப்படி கரைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சில மெட்டல்ஸ்லாம் அந்த கெமிக்கல் கலவையில் கலையும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மெட்டல் கலையுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அந்த 6 மெட்டல்ஸோட கலவைகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து திருப்பி அதை இன்னொரு கெமிக்கல் கலவையில் கலக்கணும். திருப்பி 6 மெட்டல்ஸை கலக்கணும். திருப்பி அந்த 6 மெட்டல்ஸை ப்ராசஸ் பண்ணி வரும்போது ஒரு 4 மெட்டல்ஸ் வந்து அந்த கலவையில் கரைஞ்சிடும். இது 2 மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி தொடர்ச்சியாக ரிப்பீட் பண்ணி தான் ஒரு ரேர் எர்த் மெட்டலை தனியாக பிரித்து எடுக்க முடியும். இதில் சில நேரங்களில் 100லேருந்து 1000 ப்ராசஸ் வரைக்கும் இது கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது நிறைய கெமிக்கல் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இது போக பூமியில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய பகுதிகளை தோண்டி எடுக்கிறதுனால தோரியம் மாதிரியான நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸுமே வெளியே வரும். இது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணாமல் அப்படியே அங்கே விட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும். இது போக அங்கே ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால அதுவும் பிற்காலத்தில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். ஆல்ரெடி பல இடங்களில் இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கா? எங்கே? சைனாவில் பட்டோங்கிற ஒரு இடத்துல தான் அதிகமான மைனிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மைனிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் 2010-11 வாக்கில் என்ன வருதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட மூளையில் வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி மூளையோட ரேர் எர்த் மெட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்கக்கூடிய ஒரு எபிடமிக் சிக்னல் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதை அப்படியே விட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து கேன்சர் வரலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையுமே ஒழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சுதாரிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறது. அது போக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. இன்னும் சரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 5-10 வருஷம் ஆகலான்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நிறைய இடங்களில் ஹைட்டான வால் போட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நிறைய இடங்களில் வந்து மறைச்சிருக்காங்க. ப்ரெஸ் போனால் அந்த இடத்த வந்து பார்க்க முடியாது. இந்த நிலைமை தான் அங்கே இருக்குது. இது போக இந்த இடத்துல இப்போ எடுத்தால் தானே பிரச்சனை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சைனால இப்போ பெருசாக எக்ஸ்ட்ராக்ட் மைனிங் பண்ணுறது இல்லை. ஆனால் ரிஃபைனிங் மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணுறதில்ல. இப்போ எங்கே பண்ணுறாங்கன்னா, மியான்மரில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. மியான்மரில் பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் கிட்டத்தட்ட 50%க்குமான ரா மெட்டீரியல்ஸ் வந்து மியான்மர்லேருந்து தான் சைனாக்குள்ளே போகுது. அதுக்காக என்ன அப்படி எடுக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய மிலிட்ரியா குரூப்ஸ், அந்த லோக்கலில் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அவங்களோட உதவியோடு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டி நிறைய விஷயங்களை பண்ண வைக்கிறாங்க. அப்படி பண்ண வைக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லையும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதில் ஓடக்கூடிய 2 ஆறுகள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த 2 ஆறுகள் பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்து, லாவோஸ் மாதிரியான மற்ற நாடுகளோட நீர் தேவையாகவுமே இருக்குது.
இருக்குது. இப்படி இந்த மியான்மரை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுமே அது பாதிக்குது. இதில் இன்னொரு பெரிய பாதிப்பு என்ன ஏற்படுதுன்னா, இப்போ மியான்மரை பொறுத்த வரைக்கும் சைனா மாதிரி சாதாரண தரையில் மட்டும் இல்லாமல் மியான்மரில் அந்த மலைகள்லையுமே இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் ரொம்பவே அதிகமாக கிடைக்குது. இப்போ மலைகளில் பொதுவாகவே நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, குவாரி மாதிரி வெட்டி அதை எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அப்படி வெட்டிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ அந்த மலைகளுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக ட்ரில் மாதிரி பண்ணிவிட்டு அதில் சில கெமிக்கல்ஸை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த கெமிக்கல்ஸ் உள்ளே போயிட்டு அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து கரைச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறமா வெளியிலேருந்து தண்ணியை பம்ப் பண்ணுவாங்க. அப்போ தண்ணி வெளியே வரும்போது அந்த கெமிக்கல்ஸு, அந்த தண்ணி, அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸு எல்லாத்தையும் ஒரு கலவையாக எடுத்துகிட்டு வந்துடும். அதை இவங்க எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை பிரிக்கிற மாதிரியான வேலைகள் செய்வாங்க. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, அவங்க உள்ள கெமிக்கல்ஸ் இன்சர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கெமிக்கல்ஸில் பாதிக்கு மேலே அந்த மலையில் அப்படியே தங்கிடும். அப்போ அந்த மலையோட ராக்கி கம்போசிஷன் அது பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது அங்கே இருக்கக்கூடிய தண்ணியோட கலந்து அந்த தண்ணி கீழே வரும்போது அந்த அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் பாதிக்கிறது. இந்த மாதிரி அந்த பாதிப்பு வேறு வேறு விதங்களையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதை சேஃபாக எடுக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, வழி இருக்குது. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட் இதை சேஃபாக எடுக்கணும்னா ரொம்ப ஈஸி தான். இதில் வரக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த ஆசிட்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம்னா அதுக்கு ப்ராப்பரான லைனிங் போட்டு சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி இதை ஹீட் பண்ணும் போது ஏதாவது ஃபியூம்ஸ்லாம் வெளியே போகுதுன்னா அதை ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி போடணும். இது போக ரேடியேட்டிவ் மெட்டீரியல் வந்து வெளியே லீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ரேடியேட்டிவ் மெட்டீரியலை மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு சில ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டையும் போடணும். இதெல்லாம் பண்ணால் நம்மளால் சேஃபாக இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை எடுக்க முடியும். ஆனால் அப்படி எடுத்தால் என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா, இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து இதை பெரிய லெவலில் நல்ல பெரிய இடங்களில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இது போக அந்த இடத்துல நிறைய R&D இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்கிறனால அவங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட இருக்கிறதுலே அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அட்வான்ஸான டெக்னாலஜி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்ககிட்ட இருந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தருவாங்களான்னு கேட்டாங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்தியாவுக்கு முக்கியமாக தருவாங்களான்னு தெரியவே இல்லை. ஏன்னா ரேர் எர்த் மெட்டல்ஸே அவங்க எக்ஸ்போர்ட்டை லிமிட் பண்ணுறாங்கிறப்போ அதை எடுக்கக்கூடிய டெக்னாலஜியை ஒருத்தன் கொடுப்பானா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அதை வச்சு தான் அவன் மற்ற நாடுகளில் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ அதை கொடுப்பானான்னு கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ நம்ம வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைனாவோட கம்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சைனாலேருந்து வரக்கூடிய ரேர் எர்த் மெட்டலோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போ நிறைய நஷ்டங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ நஷ்டங்களை சந்திக்கணும்னா இந்தியன் கவர்மெண்ட் போதுமான ஃபண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்த முடியும். இது போக நிறைய பேர் இதை வேணான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் மலையை குடையிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு எவ்வளோக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு எவ்வளோ குவாரி போட்டு எவ்வளோ அதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் மண்ணுலையுமே வந்து ஆத்துமனை எவ்வளோ எடுக்க போகிறீங்கிறத பெர்மிஷன் வாங்கிட்டு எவ்வளோ லாரியாக எடுத்துகிட்டு போகிறீங்கிறதும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி ஏற்கனவே கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கும்போது இந்த மாதிரி ரேர் எர்த் மெட்டல்ஸுக்கும் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க போகிறீங்க, அதுக்கும் நீங்கள் வந்து காசு ஒதுக்க போகிறீங்கன்னா அதுவுமே மிகப்பெரிய கொள்ளையாக தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அப்படி நடக்கும்போது நீங்கள் அதிகமாக மலையை குடைய ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா தரையை குடைய ஆரம்பிக்கிறீங்கன்னா அது அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற அந்த சூழலியல் பிரச்சனைகளையும் அதிகமாக ஏற்படுத்துங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கடுத்து இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஸ்டெர்லைட்டை எடுத்துக்கிட்டால் கூட ஸ்டெர்லைட்டில் என்ன மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துச்சுன்னா அவங்க வெளியேற்றுற வேஸ்ட்டை சரியாக ஃபில்டர் பண்ணலைங்கிறது தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தை கொடுத்தா கூட அவங்க அந்த வேஸ்ட்டை சரியாக ஃபில்டர் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை ஃபில்டர் பண்ணுற வைக்கிறதுக்கான கவர்மெண்ட்டும் அதில் நாம்ஸும் எல்லாமே கரெக்டாக செட் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் மயிலாடுதுறை பக்கத்தில் வந்து ONGC பிளான்ட் வந்து ஒரு பைப் வந்து போர் போட்டு ஆயில் எடுக்கிறதுக்காக பைப் போர் போட்டிருக்காங்க. மக்கள் எதிர்ப்புனால அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணால் கூட அதிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள்னால அவங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரெல்லாம் நல்ல சகப்பாக வருது. அதை குடிக்கவே முடியாது. கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டு இப்போ வீட்டில் போட்டால் தான் அந்த தண்ணியை வச்சு பாத்திரமே கழுவ முடியும். அந்த நிலைமையில் தான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் இருக்குது. இது போக அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் அதனால் பாதிக்கப்படுது. இப்படி கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ONGCயோட நிலைமை இப்படி இருக்குன்னா அப்போ இதே விஷயம் இந்த கனிம வளங்கள் எல்லாம் ப்ரைவேட்டை கொடுக்கும் போது இது எந்த அளவுக்கு போகுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது இந்தியா சரியாக கையாளுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இல்லைப்பா அதெல்லாம் கரெக்டாக ரூல்ஸ்லாம் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் எனக்கு என்னென்னா சாதாரண ஒரு தட்கல் டிக்கெட் கடைசியாக நான் தீபாவளிக்கு போட்டப்போ என்னாச்சு அப்படின்னா, டிக்கெட்டை போடும் போதே ப்ளீஸ் என்டர் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. நான் டேரெக்டாக ஜிபேயில் போய் நம்ம வந்து பே பண்ணிவிடுவோம். ஆனால் அன்னைக்கு தீபாவளிக்கு முந்தின நாள் நான் போடும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு நிறைய குளறுபடிகள் நடக்குது. ஆஃபீஸில் இருக்கிற யாருக்குமே தட்கல் டிக்கெட் போட முடியல. அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் நான் போக வேண்டியிருந்துச்சு. சாதாரண ஒரு ரயில்வே டிக்கெட் இதுலேயே இவ்வளோ குளறுபடிகள் ஏற்படும் போது சூழலியல் சார்ந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னால் இதை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்குமே கவர்மெண்ட் வந்து 7,900 கோடிக்கிட்ட ஒதுக்குறாங்க. இது எல்லாமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இனோவேஷன், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான்.
இதில் மொத்தமாக 7,900 கோடியில் நம்ம எங்கே டெவலப் பண்ணணும்னா பேஸாக இருக்கக்கூடிய R&Dலையும் இனோவேஷனு. ஏன்னா இந்த பற்றின நமக்கு அறிவு வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது. அப்போ அதிகமாக R&Dயும் அங்கே இனோவேஷன் பண்ண வேண்டியது. இது எப்படி ரேர் எர்த் மெட்டலை என்விரான்மெண்ட்டை பாதிக்காமல் எடுக்கிறது, இந்த மாதிரியான நிறையா விஷயங்களில் வந்து நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச்சோ டெவலப்மெண்ட்டோ பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்க 86ல் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுது. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க ஜியாகிரஃபி வேறு, நம்ம ஜியாகிரஃபி வேறு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா R&D ரொம்ப முக்கியம். ஸோ R&Dயில் அதிகமான ஃபண்ட் வந்து ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி ஒன்று நடக்குமான்னு கேட்டால் பெருசாக நடந்ததில்லை. அதிகமான ஃபண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் ஒதுக்கப்படும், கொஞ்சோண்டு ஃபண்டு தான் R&Dக்கு இருக்கும். அதை வச்சு தான் இந்தியாவில் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை நம்மளால் உருவாக்கி காட்டியிருக்க முடியுது. அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்தால் நம்ம அரைக்குறையாகவே இந்த ரேர் எர்த் மெட்டல் மைனிங்கில் வந்து இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது சுற்றுச்சூழலில் நிறைய பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அதை வந்து ஃபேஸ் பண்ண போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான், வேறு யாரும் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அந்த R&D ரொம்ப கரெக்டாக பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை நீங்கள் தோண்டி எடுக்கிறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். அதை யாருமே வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. ஏற்கனவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ட்ரமாட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சோவியத் ரஷ்யாவில் நடந்துச்சு. அங்கேயுமே தரையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அவங்க குழி தோண்டும் போது அங்கே ஒரு நெருப்பு பற்றிக்கிட்டு இப்போ 50 வருஷமாக தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. 50 வருஷமாக எப்படி நெருப்பு எரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ அதை அணைக்கலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா சோவியத் ரஷ்யாவும் அதை அணைக்க முயற்சி பண்ணல. அதுக்கப்புறம் அது சோவியத் ரஷ்யா பிரிஞ்சு துர்க்மெனிஸ்தானாக மாறும் போதும் அதை வந்து அணைக்க வேணாம் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த நெருப்பை அணைச்சோன்னா தான் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் அணைக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்சிக்கிச்சுன்னா அதை அமர்த்தினா தான் நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் இங்கே அமர்த்தலைனா தான் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல, இது ஏன்? எதனால் 50 வருஷமாக தொடர்ந்து அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது? இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் வந்து நடுவில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தோட இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம்.